ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீம், அதாவது எஸ்பியோட வருடாந்திர வைப்பு திட்டம். இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க ஒரு டைம் முதலீடு பண்ணிட்டு மாதம் மாதம் குறிப்பிட்ட வருமானம் பெறலாம். அதாவது நம்ம லோன் வாங்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம ஒரு டைம் முதலீடு பண்ணிட்டா பேங்க் மாதம் மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தருவாங்க. வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்க அப்ளை பண்றது, எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம், டெபாசிட் காலம் எவ்வளவு, இன்னும் மேல் பகுந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திர முறை. வாங்க நம்ம இந்த ஸ்கீம் பத்தி வந்து மெயின் வெப்சைட்லயே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் பண்ணியாங்க, அதுல சர்ச்சா டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் வந்து எஸ்பிஐ ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும்போது இதோ பேஜ் தான் போனாகும். இதில் பாருங்க sbi.co.in கொடுத்து ஆனுவிட்டி டெபாசிட் ஸ்கீம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணும்போது இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வாங்க இதில் என்ன சொல்லிக்கிறான்னு முக்கியமான பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டான், ஒரு டைம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அவங்க வந்து மந்த்லி வந்து இன்ஸ்டால்மெண்ட் நம்மளுக்கு அமௌண்ட் தருவாங்க. இதுக்கு வந்து டெபாசிட் காலம் எத்தனைனா 36 மாதம், 60, 84 மற்றும் 120 மாதம். அதாவது 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் மற்றும் 10 வருஷம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எல்லா பிரான்ச்லயும் இந்த ஸ்கீம் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டெபாசிட் அமௌண்ட் பேஸ்ட் ஆன் மினிமம் மந்த்லி ஆனுவிட்டி 1000 ரெலவென்ட் பீரியட். இதில் என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் மந்த்லி ஆனுவிட்டி வந்து 1000 ரூபாய் இருக்க மாரி வந்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 36 மாசம் நீங்க வந்து பிடிஎஃப் டெபாசிட் எடுத்தா வந்து நீங்க வந்து 36,000மோ, அதாவது 60 மாசம் நீங்க எடுத்தா வந்து நீங்க வந்து 60,000மோ, 84 மாசம் பிடிஎஃப் டெபாசிட் எடுத்தா வந்து 84,000மோ நீங்க வந்து டெபாசிட் பண்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நீங்க அப் டு 15 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் இந்த ஸ்கீமுக்கு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நீங்க வந்து மேக்ஸிமம் எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து லிமிட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வந்து வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற மாசத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 0.5% வந்து அதிகமாக கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த மந்த் 5ஆம் தேதி வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்கன்னா அடுத்த மாசம் வந்து 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அப்படி வந்து நீங்க வந்து உங்க மாசம் 29, 30, 31ஆம் தேதி இல்லைன்னா அடுத்த மாசம் 1ஆம் தேதி வந்து உங்க கைக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாமினி ஆட் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு சொல்லிக்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்கீமோட சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க உங்களுடைய பேலன்ஸ் அமௌண்ட்ல 75% வந்து நீங்க லோன் வாங்கிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. வேற முக்கியமானது என்னன்னா, அதில் வந்து ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து மாத்திக்கலாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து அனைத்து இந்திய குடிமக்களும் எலிஜிபிள் தான், மைனர் ஆல்சோ எலிஜிபிள் தான். நீங்க வந்து சிங்கிளாவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க டெர்ம் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். வாங்க இது ஆல்ரெடி பார்த்தான். ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் வந்து அப் டு வந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதாவது முன்கூட்டியே நீங்க வந்து அக்கௌண்ட் முன்னா முடிக்கலாம். அதுக்கு வந்து 15 லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணா நீங்க வந்து முன்கூட்டியே அக்கௌண்ட் மூலமா முடிக்கலாம் சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன சொல்லணும்னா, ப்ரீமெச்சூர் பெனால்ட்டி சார்ஜபிள் அப்ளிகபிள்னு சொல்லிடுறாங்க. மேலும் இந்த ஸ்கீம் பத்தி ஏதாவது டவுட்னா உங்க ஊருக்கு அருகில் உள்ள எஸ்பிஐ கிளை வந்து கனெக்ட் பண்ணா இந்த ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பண்ண வேணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ அந்த ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.